Hi my families, அனைவருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு வந்து ஓணம் சாப்பாடு என்னலாம் பாத்தீங்கன்னா இந்த வாழை இலையில சூப்பரான வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பிட போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு இடையில வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு சரியா? அதனால கண்டிப்பா பாருங்க. இப்போ வந்து என்னென்ன சாப்பாடு இருக்கு, என்னென்ன கூட்டுக்கறி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா சோறுல வந்து சாம்பார் ஊத்தி இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா நிறைய காய்கறி போட்ட அவியல், அப்புறம் ஜாம் ஊத்தி இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா சேனக்கிழங்கு கூட்டு வறுத்தரைச்சி சூப்பரா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உப்பேரி, சிப்ஸ், போளி, அப்புறம் வந்து மாங்காய் பச்சடி, நார்த்தங்காய் பச்சடி, இஞ்சி தீயல், எங்க ஊர்ல தீயல்னு சொல்லுவாங்க, வறுத்தரைச்சி பண்ணிருக்கு. அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் பச்சடி, ஓகேவா, தயிர் பச்சடி, அப்புறம் தட்டைப்பயிர் போட்டு கூட்டு, பீட்ரூட்டும் தயிரும் போட்ட ஒரு பச்சடி, அப்புறம் வாழைக்காய் பொரியல், வாழைப்பழம், அப்புறம் இந்த வத்தல், பப்பளம், ஓகேவா, சாரி பப்படம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பால் பாயசம், சிறுபேர் பாயசம், அடை பாயசம், தயிர், அப்புறம் புளிக்கறி தானங்க, இது புளிசேரி, ரசம், பருப்பு. சரியா? எல்லாரும் பாத்தீங்கன்னா சாப்பாடு இருக்கு, என்னென்ன குழம்பு அப்படிங்கறத எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். இனி வந்து சாப்பிட போறேன். சரியா? நீங்க ஓணத்துக்கு என்னெல்லாம் சமைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எல்லாருக்கும் டவுட் இருக்கும், என்னடா காலையில இவ்வளவு ஐட்டம் ரெடி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஆமாங்க, ஒரு வாரமாவே எனக்கு வந்து இந்த மாதிரி சமைக்கணும், இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வமாவே இருந்தேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு காலையில இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து சாப்பிட உட்கார்ந்துருக்கேன். வெஜிடேரியன் வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. சரியா? ரொம்ப நல்லா இருக்குங்க. அவியல் வந்து நிறைய காய்கறிகள் போட்டு பண்றதுனால அவியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி கூட்டுக்கறியோடு வச்சு சாப்பிடும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கூட்டு எல்லாத்தையும் தான் காலி பண்ணுவேன். கொஞ்சம் காய்கறிக்குள்ள போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதனாலதான். அப்புறம் வந்து இந்த வீடியோல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. என்ன ட்விஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, யாரும் திட்டாதீங்க. காலையிலே எழுந்திருச்சு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னோம்ல, இது எல்லாமே ஹோட்டல் நீலகண்டன்ல தான் என்ன பண்ணாங்க, வீட்டுக்காரங்க இந்த வெஜிடேரியன்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. சரியா? ஏன்னு கேட்டாச்சுன்னா இவ்வளோ ஐட்டம் நம்ம சமைக்கும் போது போதும் ஆயிரும். அப்புறம் கண்மணிக்கும் ப்ரூனோக்கும் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. கண்மணிக்கும் ப்ரூனோக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காலையிலே சிக்கன் எடுத்து இன்னைக்கு அவங்க 2 பேருக்கு சிக்கன் சாப்பாடு, 2 பேரையும் குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மட்டும் நாங்க 2 பார்சல் வாங்கணும். 2 பார்சல் நாங்க 4 பேர் சாப்பிட்டுடலாம். இந்த அளவுக்கு ரைஸ், கூட்டுக்கறி எல்லாமே நிறைய இருக்கு. சரியா? நான் வந்து எப்படியாவது இன்னைக்கு ஓணம் சத்தியார் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் இவ்வளோ கூட்டுக்கறிகள் நம்ம பண்ணும்போது எல்லாமே தனித்தனியா பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா டைம் எடுக்கும். அது மட்டும் பிள்ளைங்க எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க, வேஸ்டா போயிடும். அதனாலதான் கொஞ்சம் கம்மியா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கடையில இருந்தே வாங்கி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அப்படி பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி முயற்சி பண்ணி. அதே மாதிரி ஓணத்துக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பெஷலா அவங்க எக்ஸ்ட்ரா கூட்டுக்கறி எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வாங்கியிருக்கோம். ஆனா இடையில வந்து சிப்ஸ், உப்பேரி, இந்த போலி இதெல்லாம் அதுல அங்க இருந்துச்சு, எல்லாமே அதுலதான் இருந்துச்சா? ஓகே, நான் தனியா அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா எல்லாமே பார்சல்ல தான் இருந்திருக்கு. 3 பாயசம் வச்சிருந்தாங்க. எல்லாமே உண்மையிலே ரொம்ப நல்லா கொண்டாடினீங்களா? என்ன மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்டவங்க எத்தனை பேர்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஏன்னா இது ஈஸியான வேலை தான். ஒரு சாப்பாடு எவ்வளவுங்க? 350 ரூபா 2 சாப்பாடு வாங்கியிருக்காங்க. சரியா? எல்லாமே இவ்வளவு கூட்டுக்கறியோடி வாழையில சாப்பிடுறது மாதிரி ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட். ஓணம் பண்டிகையில நான் மிஸ் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர் கிராமம் சைடு தானே, அங்க பாத்தீங்கன்னா ஊஞ்சல் எல்லா வீடுகள்லயும் வெளியில ஊஞ்சல் கட்டி போட்டிருப்பாங்க. போட்டி போட்டு என்ன செய்வோம், விளையாடுவோம். அது மட்டும் இல்லாம உலக்க இருக்கு பாத்தீங்களா, உரல்ல அரிசி இடிக்கிற உலக்க, அதுலதான் மேக்சிமம் என்ன செய்வாங்க, ஊஞ்சல் கட்டி எங்க அப்பா எல்லாம் சின்ன பிள்ளைல தந்திருக்காங்க. நல்லா விளையாடுவோம். இப்ப நம்ம டவுனுக்குள்ள இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கவே முடியல. இப்ப எங்க பசங்களுக்கு கூட காமிச்சு கொடுக்கணும்னா கூட அந்த மாதிரி பார்க்க முடியல. ஆனா இன்னும் கிராமங்கள்ல இருக்கிற இடத்துல இருக்கதான் செய்து. அந்த மாதிரி நீங்க யாரெல்லாம் இருந்து அனுபவிச்சிருக்கீங்க, யாரெல்லாம் அதை மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த நேரத்துல நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன். சரியா? ஊர் பக்கம் போகவும் முடியல. இந்த மாதிரி இப்போ ஊர் பக்கம் போனாலும் எங்க சைட்ல எல்லாம் அந்த மாதிரி இல்ல. யார் ஊர்ல அந்த மாதிரி இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன்னா சாப்பாடை வச்சுட்டு ரொம்ப நேரம் காய வைக்க கூடாது சொல்லுவாங்க. அதனால நான் சாப்பிட போறேன். சரி, நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாடா. மீண்டும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள். டாடா, பை.